Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Review-Loudoli டெக் சேனல். நான் சுகுமார். ஸ்மார்ட் வாட்ச் அப்படினாலே பட்ஜெட்லயே இன்னைக்கு நிறைய பிராண்ட்ஸ் நிறைய வாட்சை லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா டேக் பிராண்ட்ல இருந்தும் ஒரு பட்ஜெட்ல ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏதாவது வித்தியாசமா கொடுத்தா தான் மக்கள் வாங்குவாங்க அப்படின்றனால எல்லாருமே புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நானே ஃபர்ஸ்ட் டைமாக சில விஷயம்லாம் பார்த்துருந்தேன். அப்படி இந்த வாட்சில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, குறைகள் என்ன இருக்குது அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். டேக் அப்படின்றது பிராண்ட் நேமையும் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாடலோட நேம் Verve Ultra அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்சோட இமேஜுமே கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் பாட்டமில் ஸ்பெக் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போது பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சார்ஜ் போடுறதுக்கான மேக்னெட்டிக் கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாட்ச், இந்த வாட்ச் மேலே ஒட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரு ரியலாகவே ஆனில் தான் இருக்குன்ற மாதிரி ரொம்ப ரியலாக ஒட்டியிருக்காங்க. அண்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு 5 டிஃப்ரெண்ட் டைப்பில் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் தனியாக வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இதை பற்றியும் வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். அண்ட் வாட்சுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் மலையில் நினைச்சிடுறீங்க இல்லை ஸ்விம் பண்ணும்போது போட்டுகிட்டே ஸ்விம் பண்ணுறீங்க அப்படின்னும் போதும் வாட்சுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. தாராளமாக தண்ணியில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்சோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது 44.8 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ கையில் வியர் பண்ணோம் அப்படின்னா ஓகேவான வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைடில் இருக்கக்கூடிய பாடி பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க் அலாய் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே விழுந்தாலும் கூட பெருசாக டேமேஜ் ஆகாது. பேக் சைடு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் ஹார்ட் ரேட் சென்சாருமே வந்துடுது. பட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கிறது ரப்பர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது கொஞ்ச நாள் தாங்கும், நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகணும் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்பில் கொடுக்குறாங்க. ஒன்று நார்மலாக இந்த டாட்டடாக இருக்கிற மாதிரி நீங்கள் நார்மலாக எப்படி வியர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டாவது டைப் பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற ஃபீல் கொடுக்கல, சூட்டபிளாக இல்லைன்ற மாதிரி தோணுது. அண்ட் தேர்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா லெதர் மாதிரியான ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் கையில் வியர் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட் மாதிரி தான் உங்களுக்கு வேணுன்ற இடத்துல நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னாலே ஈஸியாக ஒட்டிக்குது. இந்த மேக்னெட் கிரிப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆப்போசிட்டில் வச்சு பார்த்தேன். அந்த அளவுக்கு கிரிப்பாக இல்லாத மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக பாட்டம் அண்ட் டாப் கரெக்டான பொசிஷனில் வைக்கிறோம் அப்படின்னும் போது நல்லாவே கிரிப்பாக இருக்குது. பெருசாக கீழேலாம் விழுகலை. அண்ட் வாட்சோட டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா சைடில் 3D கர்வ் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம மொபைல்லாம் பார்த்துருப்போம், ஹையர் அண்ட் மொபைல்லாம் சைடு நல்லா கர்வாக இருக்கிற மாதிரி பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1.69 இன்ச்சு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே பிரைட்டாகவும் இருக்கு. இன்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் சரி பார்க்க நல்லா விசிபிளாகவும் இருக்கு. ஓவரால் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டைமா 3D கர்வ்டு கிளாஸ் கொடுத்ததுமே கொஞ்சம் புதுமையா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. பட் எனக்கு ஒரு சின்ன குறையா தோணுது என்ன அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுக்காம இருக்காங்க. அதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹைலைட்டான விஷயம். நார்மலா வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்னா லாங் பிரஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னாலே அடுத்த வால்பேப்பர் சேஞ்ச் ஆயிருது. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 7 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வால்பேப்பர்ஸ் நம்மளால செட் பண்ண முடியுது. ஸோ இதனால டக்குன்னு ஒரு வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணிட்டு லுக்கை சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு சில வால்பேப்பர் அனிமேட்டடா லைவ் வால்பேப்பர் மாதிரியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இவங்களோட ஆப்லேயே 50க்கு மேலே வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். குறிப்பா உங்களோட ஃபேஸை வால்பேப்பர் மாதிரி செட் பண்ணணும், இல்லை ஏதாவது நீங்க எடுத்த போட்டோஸ் செட் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்கான ஆப்ஷனுமே தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க போட்டோஸையும் நீங்க செட் பண்ணிக்க முடியும். சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் நார்டிக் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. லேக் இருக்கிற ஃபீல் எதுவுமே இல்லை. அதே மாதிரி ரிசல்ட் எல்லாமே பார்த்தோம்னா நல்லாவே அக்யூரேட்டாக இருக்குது. அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது, இந்த வாட்சில் மட்டும் ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறீங்க, எவ்வளோ கலோரிஸ் பர்ன் ஆகுது அப்படின்றதையும் பார்க்க முடியும். அதே மாதிரி லாஸ்ட் 7 டேஸ் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும் அப்படின்றதையுமே வாட்ச்லேயே நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ட்ராக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது கண்டினியூ ஹார்ட் ரேட் மானிட்டரிங் நம்மளால் கொடுத்துட்டு ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டினியூவாக நம்ம வாட்ச்லேயும் பார்த்துக்க முடியும். ஆப் மூலியமாகவும் டீட்டெயிலாக பார்க்க முடியுது. லைவாக பார்க்கணும் அப்படின்னாலுமே ட்ராக் பண்ணி லைவாக எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் டாப்பில் காட்டிடும். இதே மாதிரியே நமக்கு SPO2மே பார்க்குற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு எப்பயுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ கிட்டத்தட்ட 1 மினிட் வரைக்கும் டைம் எடுத்துட்டு எவ்வளோ SPO2 லெவல் இருக்குது அப்படின்றதுமே காட்டுறாங்க. ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்கான ஸ்போர்ட்ஸ் மோட் தான் கொடுத்துருக்காங்க. அது
அதிகமாக வாக்கிங் ஜாக்கிங்லாம் போவீங்க அப்படின்னா எனேபிள் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். பேசிக் வாட்சில் கால்குலேட்டர் ஆப்ஷன் நான் ஃபஸ்ட் டைம் இந்த வாட்சில் தான் வந்து பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ டக்குன்னு கால்குலேட்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது ஃபோனை தேடுறதுக்கு பதிலாக இதுலேயே நம்ம டக்குன்னு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்லீப்பிங் மானிட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க ஃபோன் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டீப் ஸ்லீப் பண்ணிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் கால் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஆப்புக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்றது நீங்களே எனேபிள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா உங்களால் வியூ பண்ணி மட்டும் இதில் வந்து பார்த்துக்க முடியும், ரிப்ளைலாம் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி கால் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கால் வந்தது அப்படின்னும் போது யார் பேரில் வருது அப்படின்ற நேமும் கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் மியூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து மிஸ் ஆகுது. செடன்ட்ரி ரிமைண்டரை பொறுத்த வரைக்கும் 30 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி ரிமைண்டர் பண்ணு, நான் எந்திரிச்சு கொஞ்சம் வாக்கிங் போகணும் அப்படின்னா அதுவே வந்து ரிமைண்டர் வந்து உங்களுக்கு பண்ணிடும். அதே மாதிரி வாட்டர் ரிமைண்டருமே இருக்குது. ஸோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் மறந்துடுவோம், அதுக்குமே ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். அண்ட் அலாரம் செட் பண்ணுறது, ஸ்டாப் வாட்ச் செட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோனில் இருக்க சாங்ஸை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணுறது, வால்யூம் கண்ட்ரோலுமே வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா கேம் கொடுத்துருக்காங்க. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது, என்னது இந்த வாட்சில் கேமா அப்படின்னு. நார்மலாக வந்துட்டு ஃபோனில் ரொம்ப சார்ஜ் கம்மியாக இருக்குது, போர் அடிக்குது அப்படின்னும் போது நம்மளால் கேம் ப்ளே கூட பண்ண முடியாது. அப்போ வந்து இந்த வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா டச் பண்ணி உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த சைடு மூவ் பண்ணுறீங்களோ மூவ் ஆகும். ஃப்ரண்ட்டில் போனீங்க அப்படின்னாலுமே ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிற மாதிரி பண்ண முடியும். அண்ட் கையில் வியர் பண்ணிகிட்டே ப்ளே பண்ணுறீங்க, இல்லை வாட்சை வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் டில்ட் பண்ணி விளாடணும் அப்படின்னாலுமே விளாட்லாம். பட் அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் கையில் டச் பண்ணி விளாட்றீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் டைம் பாஸ்க்கு வந்து விளாட்லாம். அண்ட் வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 டேஸ்க்கான வெதர் ரிப்போர்ட் வாட்ச்லேயே பார்த்துக்கிற மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. கேமராக்கான ஷட்டர் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ச்லேயே நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துரும். உமன்ஸ்க்காக ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் ஹெல்த் ட்ராக்கிங் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. வாட்சில் இன்பில்ட் ஜிபிஎஸ் வந்து கொடுக்கல. பட் இருந்தாலும் ஃபோனில் இவங்களோட டேக் ஃபிட் ஆப் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் இருக்க ஜிபிஎஸ் எடுத்துட்டு நம்மளோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் எந்த வழியெல்லாம் போகணும் அப்படின்றத இதை வச்சு ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 230 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஒன்ஸ் கையில் வியர் பண்ணிட்டு நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 10 days வந்து வரலாம். அதிலே கண்டினியூ ஹார்ட் ரேட் சென்சார்லாம் எனேபிள் பண்றீங்க அப்படின்னும் போது இந்த டைமிங் வந்து இன்னும் குறையும். அண்ட் ஃபைனலா பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு தான் லான்ச்சே பண்ணியிருக்காங்க. இந்த லிமிடெட் பீரியட் ஆஃபர் மாதிரி வந்து 3000 ரூபா வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3500 ரூபா இதோட பிரைஸ் சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் 12 month உங்களுக்கு வாரண்டி இருக்கு. சப்போஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னும் போது நீங்க வாரண்டியுமே வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ராடக்ட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாட்சை பற்றின உங்களோட கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.